சென்னை திருவல்லிக்கேணி எஸ்பிஐ வங்கியில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி என்பதால் கைரேகைகளை வைத்து ஆதார் பட்டியல் மூலம் தேட காவலர்கள் முடிவு செய்துள்ளனர். சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் கடந்த 15ஆம் தேதி எஸ்பிஐ வங்கியில் கொள்ளை முயற்சி நடந்தது. இந்த கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவரை சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் கைது செய்தனர். பாரிமுனை பகுதியில் சுற்றித் திரிந்த அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் அவர் காது கேட்காத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி என்று தெரியவந்தது. கொள்ளையனை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து குரல் பரிசோதனை மற்றும் காது பரிசோதனை நடந்தது. பரிசோதனையில் கொள்ளையன் வாய் பேச முடியாத மற்றும் காது கேட்காத மாற்றுத்திறனாளி என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இதையடுத்து எழும்பூர் நீதிமன்ற உத்தரவை அடுத்து கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொள்ளையின் தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் இவர் புதுச்சேரியிலும் கடந்த 9ஆம் தேதி செல்போன் கடையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தற்போது திருவல்லிக்கேணி காவல்துறைக்கு தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி காவல்துறையினர் திருவல்லிக்கேணி காவல்துறையினரை தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிவித்துள்ளனர். இந்த கொள்ளையன் யார், அவர் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் தெரியாததால் கைரேகை உள்ளிட்டவற்றை வைத்து ஆதார் தேடல் மூலம் கண்டுபிடிக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். அதற்காக கொள்ளையனின் கைரேகைகளை எடுத்துள்ளனர். அதனை பெங்களூரில் செயல்பட்டு வரும் ஆதார் பிராந்திய அலுவலகத்திற்கு அனுப்ப காவல்துறையினர் முடிவு செய்து அதற்கான சட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.